தமிழ்நாட்டுல 1952ல இருந்து இப்ப வர யார் யாரு முதலமைச்சரா இருந்திருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்க்கலாம். முதல் தேர்தல் 1952ல காங்கிரஸ் உடைய ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி இருந்திருக்காங்க. அடுத்து 54ல காமராஜர், 63ல பக்தவாச்சலம். இதோட காங்கிரஸ் உடைய ஆட்சி முடியுது. முதல் முறையா 1967ல டிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. அண்ணாதுரை அவர்கள் 1967. அடுத்து அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறமா 1969 ஒரு இடைக்கால சிஎம் வி.ஆர். நெடுஞ்செழியன் அவர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறமா 1969ல கலைஞர் அவர்கள். அதுக்கடுத்து 76, 77 இந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி நடந்தனால பிரசிடென்ட் ரூல் ஏற்படுது. பிரசிடென்ட் ரூல் முடிஞ்சு 1977ல ஏடிஎம்கே சார்பாக எம்ஜிஆர் அவர்கள் வர்றாங்க. அதுக்கப்புறமாக 1988ல வி.என். ஜானகி, தென் 1989ல மறுபடியும் கலைஞர் கருணாநிதி அவர்கள், 1991ல முதல் முறையாக ஜெயலலிதா அவர்கள் வர்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 1996ல மறுபடியும் கலைஞர் அவர்கள், தென் 2001, 2006ல ஜெயலலிதா அவர்கள். கொஞ்ச காலம் அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களும் முதல்வர் நடந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 2006ல இருந்து 11 வரை கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கடுத்து 11ல இருந்து 16 வரை ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா இறந்து போன ஓபிஎஸ். அதுக்கப்புறமா 17ல இருந்து 21 வரை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இப்போ கரண்ட்ல 2021ல இருந்து 2026 வரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்காங்க. இப்போ 2026க்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு. வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த முதல்வரா யார் வருவான்னு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.